وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளவு கருணையினால் முஸ்லிம்களாகிய நம் மீது ஏகனாகி அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் உள்ள இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எக்காலத்திலும் பொய்யாக்க முடியாத சத்தியத்தை உரைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவை என்பதை இந்த உலகம் முடியும் வரையிலும் எந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமோ அது அனைத்தும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் வலக்கில்ல அலமூன் என்றாலும் அவர்களில் அதிகமானவர்கள் அதை அறிவதில்லை என்று இறைவன் சொல்வதை போன்று மனிதர்களாகிய நாம் தான் பல முறை எவ்வளவு செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டாலும் எவ்வளவு நம்பிக்கைகள் நமக்கு ஊட்டப்பட்டாலும் அது அனைத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் நழுவி விடுகிறோம். அறிந்தும் அறியாதவர்களை போன்று வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். அந்த விதத்துல நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தில் இந்த பகுதியில அண்மை காலத்து ஏற்பட்ட ஒரு மழை வெள்ள பிரளயம் இருக்கிறது. இது சாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய ஒரு சில அன்றாட நிகழ்வுகளை போன்ற ஒரு நிகழ்வு அல்ல. நிச்சயமாக இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை தருகிறது. ஆனால் படிப்பினை பெறக்கூடியவர்களுக்குத்தான் அதில் படிப்பினை இருக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் உலகத்திலே நிகழ்ந்த அந்த நிகழ்வை கொண்டு நமக்கு என்ன, நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு என்ன என்று ஒருவன் யோசிக்கும் பொழுதுதான்
அவனுக்கு அது நிச்சயமாக படிப்பினையாக அமையுமே தவிர அதை பற்றி கவனமே இல்லாமல் இருந்தால், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தது, காலம் கடந்து விட்டது, இதற்கும் நமக்கும் எதுவும் தொடர்பில்லை என்று நினைத்தால் உலகத்தின் எந்த நிகழ்விலும் நமக்கு படிப்பினை கிடைக்காது. ஆச்சரியம். 17/12/2023 கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட துயரச் சம்பவம், அசம்பாவிதம். சுமார் 1,00,000 கன அடி தண்ணீர் 3 அணைகளில் இருந்து திறந்து விடப்பட்டு வேறு வழி இல்லாமல் மக்கள் இருக்கும் குடியிருப்புகளுக்கெல்லாம் தண்ணீர் புகும் அளவிற்குரிய ஒரு மோசமான நிலைமை. இன்னமும் எங்கே தண்ணீர் புகுந்ததோ அங்கிருந்து தண்ணீர் வடிந்து பாடுகிறது. ஒரு சொட்டு தண்ணீரை நம்மால் உருவாக்க முடியாது. கவனியுங்கள், ஒரே ஒரு H2O, ஒரே ஒரு துளி அதை நம்மால் உருவாக்க முடியாது. ஆனால் கொட்டி கிடக்கிறது, விரும்பி அள்ளி குடிக்க முடியாது. கொட்டி கிடக்கிறது, விரும்பி அள்ளி குடிக்க முடியாது. குடிக்க ஏன், குளிக்க கூட முடியாது. அவ்வளவுக்கான தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர், சுற்றி சூழ நம்மை ஆர்ப்பரித்து வெள்ளம். ஆனால் நம்மால் அதை போதிய அளவிற்கு பயன்படுத்த முடியாது. இது 17/12/2023 என்றால் கரெக்டாக இதிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அதே பகுதியில் அதே மழை, அதே வெள்ளம், அதே மாதிரியான பத்திரிகை செய்திகள். என்ன ஆச்சரியம், ஆச்சரியம். இன்றைய இந்து பத்திரிகையில போய் பாருங்கள். 17/12/1923 இதே மாதிரி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், அப்பொழுது தென்காசியும் உள்ளடக்கம், தூத்துக்குடியும் உள்ளடக்கம், கன்னியாகுமரியும் உள்ளடக்கம், நெல்லை என்ற பெயரில இன்றைய திருநெல்வேலி மாவட்டம் உள்ளடக்கம். இந்த 4ம் இணைந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் 4ம் இணைந்த ஒரு மாவட்டமாக இருக்கும் பொழுது இதே நிகழ்வை இறைவன் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். ஒரு நூற்றாண்டில் நமக்கு பல மலைகள் வந்து சென்றன, எவ்வளவோ நீர் நம்மை சூழ்ந்தன, எவ்வளவோ சிரமங்களை இந்த வானத்தில் இருந்து பொழியும் மழையின் மூலமாக நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு நீங்காத வடு, ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது. நிச்சயமாக பிடிக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய படிப்பினையாக இருக்க முடியும். 100 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வை ஒரு பத்திரிகையில நம்மை போன்ற மனிதர்கள் செய்திகளாக திரட்டி வைத்ததனால் 100 வருஷத்துக்கு பிறகு அந்த பழைய செய்தியை புரட்டி பார்க்கும் பொழுது, ஆமா 17/12/1923 இதே மாதிரி நெல்லை மாவட்டம் இதே அளவிலான ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது, அது மழை நீரால் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் உணர்வு பெறுவோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் குர்ஆனுக்கு சென்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இறைவன் இறக்கிய அந்த வேதத்தின் மூலமாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்வையும் நான் நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பார்க்க வேண்டிய தருணம். நாம நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. இறைவன் அருளாளன், இறைவன் அருளாளன், பேரருளாளன், சத்தியமாக இறைவன் அருளாளன். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீது இறைவன் அருளை விதியாக்கி கொண்டான் என்று சொல்கிறார். விதியாக்கி இருக்கான். அவன் விதியாக்கினதுனாலதான் நம்மில் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் ஒவ்வொரு குற்றங்களிலும் பாவங்களிலும் அவ்வப்போது தப்பித்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் மீது இறைவன் விதியாக்கியிருப்பது ரஹ்மத்தை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த ரஹ்மத் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த ரஹ்மத்தின் அளவுகோல் இருக்கிறதே, அது சில நேரம் மிதம் மிஞ்சும் பொழுது அந்த ரஹ்மத்தில் இறைவன் ஒரு அருட்கொடைகளில் ஒன்றாக வைத்திருக்கிறானே, அதில் ஏதேனும் ஒன்று நம் மீது அதிகப்படியாக உரிமை எடுத்துக் கொள்ளும் பொழுது நம்மால் அதை தாங்க முடிய நிலையில் இந்த உலகத்தில் நம்மால் இருக்க முடியாது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தில் அதனுடைய வரலாறை சொல்கிறார். சூரத் ஹூதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஷய்யபதனியல் ஹூத். ஹூத் இருக்கிறதே அந்த அத்தியாயம், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றனவே அவைகள் அது என்னை கிளப்பருவம் எய்ய செய்கிறது, நரையாக்கி விடுகிறது என்று சொல்கிறார். நரை ஒருத்தருக்கு எப்படிங்க வரும்? வயது போக போக வரும். ஏன் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது வயது போக போக சிந்தனை, எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாமே என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். கூட கூட என்ன செய்யும்? வெள்ளை வெளிப்படும் என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு சிந்தனை அதிகம் வந்ததுன்னா அது அவனை நரையாக்கி விடுகிறது. சில இளைநரையோடு இருப்பார்கள், அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இளநரையோடு இருப்பார்கள், அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த இடத்திற்கு உந்துகிறார்களோ, உந்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு நரை ஏகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அந்த ஹூத் என்ற அத்தியாயமும் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றனவே அது எனக்கு எதை தருது தெரியுமா? என்னை நரையாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், வஊஹிய இலா நூஹின் அன்னஹு லன் யுமின மின் கௌமி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அந்த உலகத்துல அதிகம் அல்லாஹ்வுடைய பாதையில மக்களை அழைச்சி பிரச்சாரம் செய்தவர்கள். வாங்க இஸ்லாமுக்கு வாங்க, ஈமானுக்கு வாங்க. எவ்வளவு காலத்துல பிரச்சாரம் செஞ்சாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்த முதல் தூதர் அவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் போயிட்டு அவருக்கு பின்னால வாழ்ந்த அந்த ஜெனரேஷன், அந்த ஒரு 5, 6, 10 ஜெனரேஷன் போன பிறகு அந்த குறைந்த ஆள்களிலே வந்த முதல் இறை தூதர் உலகத்திற்கு, இந்த மண் உலகத்திற்கு இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் முதல் தூதர். அவர் தான் போறாரு, பேசுறாரு இந்த மக்கள்கிட்ட 950 ஆண்டு காலங்கள் பேசுகிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. இதற்கு பிறகு இந்த மக்கள் இருப்பது அர்த்தமில்லை என்று, இந்த மண்ணுலகிலே இவர்கள் வாழ்வதில் அர்த்தமில்லை என்று இறைவனே முடிவெடுத்து இறை தூதர் நூஹுக்கு வகையாக அறிவித்ததை சொல்கிறான். உம்முடைய சமுதாயத்தில் இருந்து யாரும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, இல்லா மன் கது ஆமன், யார் இதற்கு முன்னால் விசுவாசம் கொண்டார்களோ அவர்களை தவிர என்று சொல்லிவிட்டு ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஃஅலூன், அவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நீர் யோசிக்க வேண்டாம், எதையும் தேட வேண்டாம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, நம்முடைய மேற்பார்வையிலே, நம்முடைய வஹியின் அடிப்படையிலே, நாம் தரும் செய்தியின் அடிப்படையிலே நூஹே ஒரு கப்பலை கட்டுங்கள். வலா துஹாதிபினி ஃபில் லதீன வலவு இன்னஹும் முஹரகூன், யாரெல்லாம் இந்த உலகத்திலே மூழ்குவார்கள் என்று தன் மீது குஃப்ரை விதியாக்கி கொண்டு வாழ்கிறார்களோ அவருடைய விஷயத்திலே நீங்கள் என்னோடு எதுவும் பேச வேண்டாம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வரலாறு கவனிங்க. கண்ணு முன்னால நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு கண்ணு முன்னால பாக்குறீங்க. தென்காசி மாவட்டத்துக்கு 1000 ரூபாய் தான் நிவாரண தொகை, அதுக்கு மேல கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு பாதிப்பு கம்மி தான். பாதிப்புக்கு யாருக்கு கூடவோ அவங்களுக்கு அதிகம் பாதிப்பு. அங்க சாதாரண பாதிப்பு இல்லை, பெரிய பாதிப்பு. கண்ணுக்கான நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல எங்கேயாவது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. 1992 தென்காசியில எவ்வளவு பெரிய வெள்ளப்பிரளயம் வந்து தெரியும். இன்னைக்கு சொன்ன அந்த வயதில் இல்லாதவர்களுக்கு கேள்விப்படும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானிக்கலாம். பார்த்த ஒரு சிலருக்கு அது எப்படி நடந்தது என்பது ஓரளவாக அதை மனக்கண் முன்னால் கொண்டு வர முடியும். ஒரு வீடு அப்படியே இடிச்சு சாயுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வீடு சாயும், இடிந்து விடும் என்ற எண்ணத்தோடு வெளியே வரவில்லை. இப்போதைக்கு வெளியே போங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, வெளியே வராங்க. ஒரு பொருளை எடுக்கல, வீடு அப்படியே கண்ணு முன்னால சாயுது. ஐயோ, நான் இருந்த வீடு அப்படியே சாகிறது என்று கதறுகிறார்கள் அந்த வீட்டில் இருந்தவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனநிலையை. நீங்க அங்க நிறுத்தி பாருங்க. ஒரு ஊருக்கு போறாங்க, இன்னொரு ஊருக்கு புறப்பட்டு போகணும். போறதுக்காக எல்லா ஏற்பாடும் இருக்கு. பயணம் உறுதி, பயணத்தில் ஏறியது உறுதி, ரயில் புறப்பட்டு உறுதி. ஆனால் ரயில் இடையில் நிறுத்தப்படுகிறது 9 மணிக்கு. இப்ப கிளம்பிரும், அப்புறம் கிளம்பிரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. 11 மணிக்கு இரவு அறிவிக்கிறார்கள், இதற்கு பிறகு ட்ரெயின் போகாதுன்னு. எப்படி இருக்கும் நிலவரம்? எங்க தெரியுமா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரிய சொல்லிக் கொள்ளும்படியான ஊர்களோ தங்களுக்கான உதவியையோ தேடாத ஒரு இடத்துல 1000 பேர் ஒரு ரயிலுக்குள்ள அப்படியே அகப்படுகிறார்கள். முதல் நாள் முழுக்க அவங்களுடைய நிலைமை மோசம், மறுநாள் முழுக்க அவங்களுடைய நிலைமை மோசம். அவர்களே எந்த நிலைக்கு ஆளாகிறார்கள் என்றால், அவர்கள் எந்த ரயில் பட்டிகளிலே தங்கி இருக்கிறார்களோ அதின் தரையோடு அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகளில் அவர்களால் அமர முடியவில்லை. அதையும் தாண்டி வெள்ளம் வந்து விட்டது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்
அதுக்கு பக்கத்தில் இருக்க ஜங்ஷன், பஸ் ஸ்டாண்ட், ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஏரியா. இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும், தெரியாத ஆட்கள் யாருக்கும் மேடம். ஒரு கடை இது உயரத்துக்கு இருக்கும் மேல, அந்த ஏரியா முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பிணமும் அதுல விழுந்துருச்சு. எவ்வளவு பேர் அதுல இறந்தாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. இனி ஒவ்வொருத்தரையா தோண்டி தேடி எடுத்து புறப்படுத்து கொண்டு வரும் பொழுதுதான் இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண மழை நாம் நினைக்கிறோம் தண்ணீர் அது மேல இருந்து விழுகிறது, அதே மாதிரி தான் இருந்துட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால சென்னையில பிரச்சனை வரும்போது கூட இங்க இருந்து கொஞ்சம் பேர் கொக்கரிச்சாங்க. எங்க ஊர்ல எல்லாம் நாங்க சமாளிச்சிருவோம், ஒண்ணுமே இல்லை. நான் கூட சில நேரம் சொல்லியிருக்கேன், எங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் வடிச்சு ஓடிடும், நம்ம ஊருடைய அமைப்பு அப்படி. ஆனால் அன்பிற்கிறவர்களை இந்த சொல் இறைவனுக்கு பொறுக்காதது. ஏன் தெரியுமா? என் நாட்டத்தின்படி உள்ளது. நம்ம எல்லாரும் பேசுறோம், யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஏன் இடம் என்ன தெரியுமா, நான் ஏன் ஊர் என்ன தெரியுமா, ஏன் அதிகாரம் என்ன தெரியுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு தருணங்களில் நிர்ணயிக்கிறான். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கு மாத்திரமே இருக்கு, யாருக்கும் கிடையாது. யாருக்கு இல்ல? எல்லாரும் புலம்புறா. இப்ப நின்று கொஞ்சம் முன்னறிவிப்பு செஞ்சீங்கன்னா நாங்கெல்லாம் தப்பிச்சிருப்போமே. ஏன் அரசாங்கம் முன்னறிவிப்பு செய்யல? வானிலை அறிக்கை தரக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தன? அங்க இருக்கவங்க ரொம்ப அழகா கூலா சொல்றாங்க, எப்பா வானத்துக்கு மேல இருக்க சேட்டலைட்டை வச்சு எங்களால 20 மில்லிமீட்டரை இந்த 20 சென்டிமீட்டரை இந்த மேகம் பொழியும்னு சொல்லலாமே தவிர, அதுல இருந்து கொஞ்சம் கூட குறைய இருக்குன்னு சொல்லலாமே தவிர, ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் பொய்யுன்னு சொல்ற அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன இல்லை, எந்த டெக்னாலஜி இல்லை. சிம்பிளா தப்பிச்சாங்க. அவனால அப்பதான் சொல்ல முடியும். ஏன்? அவன் தான் மனுஷன், அவனுடைய ஆற்றல் என்ன அவ்வளவுதான். மேல போய் ஊடுருவி பார்த்தா அது அவ்வளவுதான், கீழே நின்று ஏதாவது கருவியை வச்சு பார்த்தா அது அவ்வளவுதான். எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசிச்சு இந்த நிகழ்வை மனக்கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். கப்பலை கட்ட சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க, கப்பலை கட்ட சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க. எப்ப தெரியுமா? தண்ணி ஓடாத, தண்ணியை கண்ணால மக்கள் பார்க்காத சூழல்ல. அந்த நேரத்துல அவர் கப்பலை கட்டுறாரு. கப்பலை கட்டும் பொழுதும் ஒரு இறை தூதர் இறைவனிடத்துல எப்படி பிரார்த்திக்க வேண்டுமோ அப்படியே பிரார்த்திக்கிறார். எப்படி? இறைவா இந்த மக்களை விட்டுறாத. அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபலா துஹாதிபினி ஃபில்லதீன ஸலமு, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு எவர்கள் மூழ்க போகிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் நீர் என்னோடு சம்பாஷணை செய்ய வேண்டாம் என்று இறைவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நிறுத்துறான். பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு வயஸ்னஉல் ஃபுல்க், அவர் கப்பலை தயாரிக்கிறார். வகுல்லமா மர்ர அலைஹி மலஉ மின் கௌமிஹி, அவர் எந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக வந்தாரோ அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள், அதன் தலைவர்கள், அதில் உள்ள முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு முறையும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டும் அந்த கப்பலை பார்த்து விட்டு இங்கும் அங்கும் போகும்போது சஹிரு மின்ஹு, அவர் செய்யும் அந்த செயலை எள்ளி நகையாடினார். ரொம்ப ஏளனம் பேச. நம்ம இஸ்லாமை சொல்லும் போது நிறைய பேருக்கு, ஈமானை சொல்லும் போது நிறைய பேருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இது தப்புன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு அது உரைப்பதே இல்லை. உரைக்காத காரணம் என்ன? உரைக்காத காரணம் என்ன? வரல உள்ள. எங்க வரல? உள்ள வரல. உள்ள வந்துச்சுன்னா சொல்லும் போது என்ன செய்யும்? உரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல நம்ம சில நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம். ஒரு ஆள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இடக்கையால சாப்பிடுறாரு, இடது கையால சாப்பிடுறாரு. சாப்பிடாதேன்னு சொல்றாரு. எனக்கு வழக்கை வராது என்று சொல்கிறார். வராது என்பது ரெண்டு பொருள் உண்டு. வராது என்று சொன்னது ரெண்டு பொருள் உண்டு. எப்படி? என் கை செயலிழந்து போச்சு, என்னால முடியாது என்று சொல்லுவாரு. நான் பண்ண மாட்டேங்கிற வீம்பில சொல்றது. என்ன சொன்னா, நான் பண்ண மாட்டேன் என்ற வீம்பில் சொல்கிறார். அவனுக்கு வழக்கை அதற்கு பிறகு இழவே இல்லை என்பது ஹதீஸ். அவனுக்கு வழக்கை இழவே இல்லையே, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கட்டும். என்ன உன் நிலை? அப்படியே இருக்கட்டும். நம்ம நிறைய பேர் திருந்தணும்னு நினைப்போம், சொல்லுவோம், அந்த உள்ளத்துல ஏதாவது கொஞ்சம் தச்சிராதா அப்படின்னு ஆசைப்படுவோம், அதற்காக பல முயற்சிகள் எடுப்போம். ஆனா அவ்வளவும் சேர்ந்து அங்க என்ன இருந்தா தான் போய் தைக்கும், ஈமா இருந்தா தான் தைக்கும். இவன் எல்லாரும் சேர்ந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அத்தனை பிரச்சாரத்தை மதிச்சுட்டான், மதிக்காம மிதிச்சுட்டான். மிதிச்சுட்டு அவர் செய்யறார் கப்பலை அவர்கள் கேலி செய்கிறார்கள். சஹிரு மின்ஹு கால இன்ன நஸ்ஹரு மின்னா, அவர் சொல்றார், டைம் வரும் நாங்களும் உங்களை கேலி பண்ண வேண்டிய அவசியம் வரும். டைம் வரும் நாங்களும் உங்களை கேலி பண்ண வேண்டிய அவசியம் வரும்.
எப்ப நீங்க நான் கட்டுற கப்பலை பார்த்து என்ன தேவையா வந்துருச்சு நூகுன்னு என்னை பார்த்து ஏளனம் செய்கிறீர்களோ இப்படியே நானும் சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ்விடமிருந்து வரும் வேதனை யாரை கேவலப்படுத்தும் என்பதை விரைவில் நீங்கள் அறிவீர்கள். நிலைத்திருக்கும் வேதனை யார் மீது நிற்க போகிறது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று ஒரு இறை தூதர் பகிரங்கமாக சொல்கிறார். நம்ம யாருமே இறை தூதர் இல்லை, நம்ம யாருக்குமே தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கான உரிமையும் அதிகாரமும் கிடையாது. ஆனா குர்ஆன் சொன்னால படிச்சதை நம்மள ஒருத்தர் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் சொல்லணும் தெரியுமா? யாரெல்லாம் அந்த உலகத்துல திருந்த பாடுலையோ அது வரைக்கும் சொல்லணும். ஏன்? குறைஞ்சபட்சம் இந்த நிகழ்வில் நமக்கு கிடைக்கும் படிப்பினைக்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுமா நடந்தது? ஹத்தா இதா ஜா அம்ருனா, நம்முடைய கட்டளை அங்கே வந்தது. இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறான். அந்த வழிமுறையின்படி அந்த சமுதாயம் இறைவனை ஏற்று பணிந்து தொழுது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீளவில்லை என்றால் கடைசியில் இறைவனுடைய கட்டளையை கொண்டு வருகிறான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபாரத்தன் நூர், உலை அடுப்பு பொங்கி வெடித்தது. அடுப்புக்கு உள்ள இருந்து ஊத்து பீரிட்டு தண்ணீர் வருகிறது. குல் நஹ்மில், அப்பொழுது நாம் அவருக்கு சொல்கிறோம், குல்லா இஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைனி, இந்த உலகத்துல உங்க கூட இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் ஒவ்வொரு ஜோடியையும் நீங்கள் கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் சொன்னோம். அதன்படி அவரும் எல்லோரையும் ஏற்றிக்கொண்டார். அவர் ஏறியாச்சு. அவருக்கு அப்புறம் அவர் யாரை தேடுவார்? ஒரு மனிதன் ஜோடியை போன யாரை தேடுவான்? யார் தேடுவான்? அவன் வீட்டுக்காரருக்கு தேடுவான். அடுத்து அவன் பிள்ளைகளை தேடுவான். தேடுறார். இதெல்லாம் நமக்கு படிப்பின, இதுக்குரிய சகோதர சகோதரிகள் இதெல்லாம் நமக்கு படிப்பின, பெரிய படிப்பின. இன்னைக்கு தெரியாது யார் யார் யாரெல்லாம் இழந்தாங்கன்னு. என்ன அறிக்கை முழுசா வரல, வந்தா தான் தெரியும். நிவாரணமோ உதவியோ நாம எடுக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுமோ நடந்துவிட்ட நிகழ்வுகளில் இருந்து குறைந்தபட்சம் நம்மை காப்பாற்றுவதற்கான முயற்சி தான். ஆனால் சில வேளைகளில் நம்மால் குறைந்தபட்ச அந்த முயற்சியை கூட செய்ய முடியாத நிலைமைக்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்றால் குறைந்தபட்ச முயற்சியை கூட செய்து நாம் நம்மை காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாகி விடுவோம். என்ன தெரியுமா நடக்கு? அவ்வளவு பேரை ஏத்துங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு பேர் ஏறுறாங்க. எவர்கள் மீது இறைவனுடைய சொல் முந்திவிட்டதோ, யாரெல்லாம் அங்க மூழ்கடும் அல்லாஹ் நாடிட்டானோ அவங்கள தவிர வமன் ஆமன், யாரெல்லாம் விசுவாசம் கொண்டாங்களோ அவ்வளவு பேரை ஏத்துங்க. அவர் கூட இஸ்லாமை ஏத்துக்கவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவர் கூட ஈமான் கொண்டவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்றான். நான் தயாரிச்சு வச்சிருக்கேன் அந்த கப்பல்ல எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அது இங்கிருந்து புறப்படுவதும் இங்கே அது அடுத்த கரைக்கு அது எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே செல்வதும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டுதான் இருக்கிறது. இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய இறைவன் கஃபூராக பாவங்களை மன்னிப்பவனாகவும் ரஹீமாகவும் இரக்கமானவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சொன்னா எல்லாரும் ஏறுறாங்க கப்பல்ல. அவர் ஏற்ற வேண்டிய அவ்வளவு பேர் ஏத்துறாங்க. அவர் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏத்துறதுக்கு அவர் வேலை பார்க்கிறாரு, ஏறுறாங்க. ஏறாதவர்கள் அவருடைய குடும்பத்தில் 2 பேர். யாரு? அவருடைய மனைவி. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காஃபிரான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுதாரணம் என்று சொல்லப்பட்ட ஒரு காஃபிரான பெண் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அதே மாதிரி அவருடைய பையன். ஆனா இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டாபிக்ல பேசும்போது யார பேசுறான்? பையனைத்தான் குறிப்பாக பேசுறான். وقال اركبوا فيها بسم الله مجريها ومرساها ان ربي لغفور رحيم அப்படின்னு சொல்லிட்டு وهي تجري بهم في موج كالجبال, அந்த சஃபீனா அந்த கப்பல் புறப்பட்டு மலைகள் போன்று அடிக்கும் அந்த அலைகளுக்கு மத்தியிலே அந்த கப்பல் செல்கிறது. அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய மகனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார். சொல்றார், என் மகனே என் கூட வந்துரு. அவன் ஒரு பக்கத்தை பிடிக்கிறான்.
ஒடிச்சு நிக்குமா சொல்றார், ஏறு என் கூட வா, இருக்கம் வலா தக்கும் அல் காஃபிரின், இந்த காஃபிர்களோட நீ சேர்ந்து மூழ்கி விடாத என்று சொல்கிறார். அவன் என்ன தெரியுமா சொன்னா, கால சஆவி இலா ஜபலி யஸிமுனி, இந்த பக்கத்துல இருக்க மலை இருக்கு, இந்த மலைக்கு மேல ஏறி நான் என்ன செய்வேன், என்னைய காப்பாத்திப்பேன். யஸிமுனி, என்ன என்னால மினல் மா, தண்ணில இருந்து காப்பாற்ற முடியும் சொல்றான். காலல ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்று வந்துவிட்டால் அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இல்ல மன் ரஹிம், அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டினானோ அவர்களை தவிர. வசனத்தை அப்படி முடிக்கல, அல்லாஹ் என்ன தொடர்றான், வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், அந்த இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அடித்து வரும் ஒரு அலை இருவருக்கும் மத்தியிலே குறுக்கிட்டது, அவனை அது மூழ்கடித்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சூரத்து ஹூத் 16வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம், 44வது வசனம். இன்னைக்கு உலகத்துக்கு ஃபுல்லா சொல்லணும், உலகத்துக்கு ஃபுல்லா சொல்ல வேண்டிய வசனம் இது. 11:44 இலகுவாக மனசுல வச்சுக்கிற வசனம். உலகம் ஃபுல்லா போய் சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, ஒட்டுமொத்தமாக உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு வெளியே ஒரு பிரளயத்தை எல்லாம் உருவாக்குறான். இதுதான் உலகத்துல உருவான முதல் மிகப்பெரிய ஒரு பிரளயம். இந்த பிரளயத்தின் போது அன்று யாரெல்லாம் காபிர்களாக இருந்தார்களோ அவ்வளவு பேரை மண்ணில் போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புதைச்சிட்டான், ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். அன்று யாரை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அவர்களிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும். உலகத்தில் உள்ள அவ்வளவு ஆண்களும் பெண்களும் இன்ன பிற எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ன பிற ஜீவராசிகளும் அன்று கப்பலிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமி பந்துல அந்த சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு வகீல யா அர்து பிலஇ, பூமிக்கு அப்பொழுது சொல்லப்பட்டது, பூமியே நீ உன் புறத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த மாஅக்கி, உன்னுடைய தண்ணீரை உறிஞ்சிக்கொள் என்று சொல்லப்பட்டது. இப்போ மிதக்குது, நான் எவ்வளவு நாள் மிதப்புன்னு தெரியாது, சீர் அடையுமா அடையாதா, எவ்வளவு நாளுக்குள்ள எங்களால மறுபடியும் மறுசீரமைப்புக்கு கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்னு எல்லாரும் வெளி பிதிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை இங்க கவனிங்க. பூமி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? பூமி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டுல இருக்கு. அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திட்டு அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளையிட்டதாக சொல்கிறான், வகீல யா அர்து பிலஇ, பூமியே நீ உன் தண்ணீரை உறிஞ்சிக்கொள், வானமே உன்னுடைய தண்ணீரை நீ மேலிருந்து பொழிவதை நிறுத்திக்கொள். நான் நேற்று நைட்டு பெஞ்சிருக்கு, நேற்று நைட்டு மறுபடியும் தூத்துக்குடியில கனமழை ஒன்று பெய்தது. மீட்பு பணி நடக்குமா நடக்கதா என்று கேட்கிறார்கள். அந்த மக்களுக்காக நம்ம எல்லாரும் துஆ செய்யணும். அந்த மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட துயரத்திலிருந்து மீள்வதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு இறைவிடத்தில் நாம் இறங்க வேண்டும், நம்முடைய கடமை. அதே போன்று அவர்களுக்கு என்ன உதவி நம்மால செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக முயற்சி பண்ணணும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு தண்டனை தர வேண்டும் என்று விரும்பினால் நீங்க எதை நல்லது அது வேணும்னு கேட்டீங்களோ அதை வச்சே தருவோம். மழை வேணும், அது எங்களுக்கு தேவைன்னு நம்ம எல்லாரும் யாசிக்கிறோம் அல்லா இடத்துல. அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து முற்றமா தந்துட்டாங்க. என்ன சொல்றா தெரியுமா தலைமைச் செயலாளர், என்னங்க எங்களால் என்ன செய்ய முடியும், 95 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுலாம் ஒரு வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பெய்யக்கூடிய மழை, அது ஒரேடியா இறங்குச்சுன்னா எங்களால உங்களுக்கு என்ன உபகாரம் செய்ய முடியும்? மொத்த அதிகாரம் எங்க கையில இருக்கு, நாங்க தான் சொல்லக்கூடியவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது. அன்பிற்குரியவர்களே, நம்மெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வகீல யா அர்து பிலஇ மாஅக்கி, பூமியே நீ உன் தண்ணீரை உறிஞ்சு கொள் என்றும், வயா சமாஉ அக்லிஇ, வானமே நீ பொழிந்த அந்த தண்ணீரை நிறுத்திவிடு என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வகீதல் மா, தண்ணீர் எல்லாம் உறிஞ்சப்பட்டது. வகுதியல் அம்ர், இறைவன் எதை விதித்தான் அந்த தீர்ப்பின்படி சம்பவம் நிவர்த்தி பெற்று விட்டது. வஸ்தவா அலல் ஜூதி வகீல புக்தல் லிகௌமி ஸாலிமீன், அந்த கப்பல் ஜூதி என்ற மலையோடு ஒதுங்கியது. அநியாயக்காரர்களுக்கு இந்த சம்பவம் நெருக்கமாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி முடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்க நாம குர்ஆனை பல நேரம் வாசிக்கிறோம், அப்படி கடந்து போயிடுறோம். அதுல நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா, அது வரலாறு தகவலை தரும்போது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா என்பது நம்ம கடந்து போயிடும்.
பாருங்க, கரெக்டா ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அதே நாளில் அப்படி ஒரு நிகழ்வை இறைவன் செய்து காட்டியிருக்கிறான் என்றால், இதுல இருந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வுல கிடைக்கக்கூடிய படிப்பினை தான் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கும். இந்த நிகழ்வு அங்க இப்ப நடந்துச்சு, இங்க நமக்கு நடக்காதெல்லாம் எதுவும் கிடையாது. வானம் பொத்துக்கிட்டு ஊத்துச்சுன்னா 95 அப்படின்னு அங்க சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர்கள், வானிலை ஆய்வாளர்களும், வானிலை மேக வெடிப்பு குறித்த ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, இது தொடரும் நிற்காது என்று சொல்கிறாங்க. அப்படியே நீங்க பருவத்துல மும்மாறி பொழிந்து முப்போகம் விளைந்துன்னு பேசுனீங்களா, இனி அப்படிலாம் பேச முடியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பா நம்ம உள்ள பாடம் நடத்தும் போது. மும்மாறினா என்னன்னு, வருஷத்துல 3 மழை பெய்யும், அப்புறம் என்ன முப்போகம் விளையும்னா 3 தடவை போகம் விளையும், அப்படிலாம் இனி பேச முடியாது. ஏன், இனி மேல இருந்து பெஞ்சா கட்டியா மொத்தமா ஒரு கூட்டத்தையே ஒரு ஏரியாவையே இருக்கவா வேண்டாமான்னு கேட்கிற அளவுக்கு பொழியலாம் மழை. அதற்குத்தான் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்ப இப்ப எங்க நம்ம ஒதுங்கிறது? அரசாங்கத்தையா, ஆட்சியாளர்கள்டையா? யார்கிட்டையும் ஒதுங்க முடியாது. எங்கதான் உதவி ஆகணும்? யார்கிட்டையும் உதவி தேட முடியாது. யார்கிட்ட உதவி தேடி ஆகணும்? முழுக்க ரப்புல்லாண்ட உதவி. ஆனா பாமம் அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், இதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் இதை குறித்து என்னென்னவோ விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இவன் மேல பழி, அவன் மேல பழி, அவன் மேல பாவம், இவன் மேல குற்றம் என்று. யாரு மேலையும் குற்றம் இல்லை. குற்றம் யாரு மேல? நம்ம மேல. யார் மேல? நம்ம மேல. நாம் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு தேடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் நமக்கு சமீபமாக இருக்கிறது. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعني وإياكم ذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم.